ஒன்ன பயமுறுத்துறதுனால எனக்கு என்னடி கிடைக்க போகுது? உள்ளத உள்ளபடி சொல்லுவா இந்த மொட்டைக்காரி. எனக்கு என்னமோ இந்த கனவுக்கும் உனக்கு ரொம்ப நெருக்க இருக்கிறது மாதிரி தெரியுது. பார்த்து பத்திரமா இருந்துக்க, அம்பிடுத்தே நான் சொல்லுவேன். மொட்டைக்காரி, குடுகுடுப்பக்காரன் கெடு வச்ச நாள் உனக்கு 3 நாள். நானுலையே முக்கா பொடிக்கு வேகாத கதைய காட்டி புட்டு போயிட்டானே அந்த பேப்பரு மபாய உள்ள. நான் என்னத்த சொல்லுவேன் பங்கசா, நான் எதுன்னு சொல்லுவேன் பங்கசா. நாயி உருவத்துல வந்து காக்கா உருவத்துல நின்று இப்ப புருஷ உருவத்துல வந்து உன்னை கூட்டிட்டு போக அழைக்குது 2. நான் என்னன்னு சொல்லு வண்டி, அட எதுன்னு சொல்லு வண்டி பங்கசா. அடி பங்கசா பங்கசா, இன்னும் 2 நாளுத்தே இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஆசைப்பட்ட பொருளை நல்லா வாங்கி சாப்பிட்டுக்க. கத்தரிக்காய் இருக்கு, சிப்புசு போட்டு தின்னு. அடைக்காம கொள்ளாம தண்ணிய பக்கத்திலேயே வச்சுக்கடி. எதுல எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? நான் போயிட்டு வரவா? மாடனே, உள்ள வரலாமா? வாங்க நிக்கிலிகா, வாங்க வாங்க. என்னம்மா பொண்ணு ரெடியா? நீ அசையாதடி. மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா, புடவை மட்டும் கட்டிட்டு அவ்வளோதான். நம்ம ஊரு கோயில்ல நிச்சயதார்த்தம். நம்ம முதல்ல கிளம்பி போய் எங்கே ரெடியா இருக்கணும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்த பிறகு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா நல்லா தெரியாதுமா. சட்டுன்னு சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வேகமா வாங்க. அவ்வளோதான்க்கா, முடிஞ்சது. மசா, என்ன இன்னைக்கு நிச்சயதார்த்தம் மூஞ்சில ஒரு செழிப்பே இல்லாம இருக்கையா? ஏன்டி என்னமா மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். வந்ததுல இருந்து நானும் அதை தான் அன்னைக்கிலிக்கா கேட்டுட்டு இருக்கேன். என்னடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க? சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத விட்டுட்டு இப்படி உம்முன்னு இருக்கியேன்னு கேட்குறேன். அவளும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்கா. அம்சா, நீ விரும்பின பையில தானம் டீ கட்டிக்கிற போற, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். அக்கா, நம்மள மாதிரியே இப்போ உள்ள பிள்ளைங்க இருப்பாளுங்க. நம்ம தான் மனசுல எதையும் வச்சுக்காம டம் டம் டமார மாதிரி வாயில இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவோம். இவளுங்கன்னு அப்படியா? உள்ளக்கு வச்சுக்கிட்டு அழுது தீத்து புலம்பி அவளுங்களே சமாதானம் பண்ணி அவளுங்களே சரியாயிருவாளுங்க. சரி விடுங்க, பாத்துக்கலாம். சரிதான். இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கிறவா முடியுது? நான் அப்ப கோயிலுக்கு போறேன், ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வாங்க. சரி நிக்கிலிக்கா, நீங்க கிளம்புங்க. அம்சா, அப்படியே எந்திரிச்சுக்கிறியா? புடவை கட்டி விட்டுறேன். சரிக்கா. அம்சா, உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே தான்க்கா, நல்லா கட்டியிருக்கீங்க, நீட்டா இருக்கு. அம்சா, ஏடி சேலை எல்லாம் கட்டியாச்சு சொல்றக்கு, பிளவுஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா என்னடி? அதெல்லாம் உங்க மருமகளுக்கு சூப்பரா ரெடி பண்ணி விட்டாச்சாத்தா. அவ்வளவுதான், இனி பொண்ணை கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு லேசா அந்த பவுடரை எடுத்து தேய்ச்சி விடுத்த மூஞ்சி என்னமோ மாதிரி வரன்னு இருக்கு. அட ஆமா, முன்னாடியே சொன்னீங்கல்ல. சரி இப்படி உட்காருங்க, உங்களுக்கும் லைட்டா டச் பண்ணி விட்டுறேன். சரிம்மா. அடியல, இவ எதுக்கு என்னமோ மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? அடி பொண்ணுக்காரி, என்னடியே? அடுத்து நீங்களா? கேட்டு நானும் அன்னைக்கிலிக்காவுக்கும் அழுத்து போயிடுச்சு. உங்ககிட்டயாவது சொல்றாளான்னு பாப்போம். நீங்களாவது வந்து கேளுங்க. அத்தை, அம்சா, என்னம்மா எதுவும் உடம்பு முடியலையா? அத்தை, அது வந்து என்னடி சொல்லு, என்ன சொன்னாத்தானே தெரியும். அத்தை, ஜீவாவோட பாட்டினால நிச்சயத்துல எதுவும் பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. என்ன பிரச்சனை வரப்போகுது? 2 குடும்பமும் சம்மதிச்சு தானே கல்யாணத்தை நடத்த போறேன். இதுல அந்த பொம்பளை வந்து என்ன பண்ண போற? நேத்தே அது இதுன்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது தனியா இருக்கவும் ஒன்றும் தெரியல. இன்னைக்கு சபையில எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கத்த. ஏய், அவ யாரடி உன்னைய சொல்றதுக்கு? அவ என்னமும் பேசுறத பாத்துக்கிட்டு நாங்க என்ன சும்மா வந்துருவோம்? சவ நாகரிகம்னா என்னன்னு தெரியாம பேசுனா அதுக்கேத்தது மாதிரி உன் அத்தையும் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கண்டி. அவ என்ன பேசுறான்னு நானும் பாக்குறேனே. இது நல்ல கதையாவுல இருக்கு. அவளை நினைச்சுக்கிட்டு நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏய் அம்சா, இதை நினைச்சிட்டு தான் ஒரு மாதிரி இருந்தியா? ஆமா மாடனக்கா, நேற்று நானும் நெடுவலியக்காவும் துணி எடுக்க போகும்போதே அவங்க ஒரு மாதிரி தான் பேசினாங்க. அதனாலதான் கஷ்டமா இருக்குக்கா. அவ மட்டும் ஏதாவது உன்னைய வாயை துறக்கட்டும். சவ 4 மனுஷன் இருக்கிற இடம் கூட பார்க்காம வாயை பிடிச்சு கிழிச்சு விட்டு போடுவேன். கிழிச்சு அவ யாரு ஏன் மருமா பிள்ளைய பேசுறதுக்கு? தங்கம்னு பிள்ளைய பத்து நீ விரும்பிட்டேங்கிற ஒத்த காரணத்துக்காகத்தான் அந்த பையலுக்கு கட்டி கொடுக்குறோம். அவ அம்மாச்சிக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெருசா ஒன்றும் சம்பந்தம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டுதே வந்திருக்கேன். அந்த குட்டியை கட்டி கொடுக்காததுனால அந்த கடுப்புல திரியிறாளாம். திரிஞ்சிட்டு போறா எத்தனை நாளைக்கு? அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிற கூடாது. நீ அந்த வீட்டுக்கு வாழ போற மருமக. நீ தான் அந்த வீட்டுக்கு இனிமே மகாலட்சுமி
கொலை விளக்கு குத்து விளக்கு எல்லாம் அந்த குடும்பம் உன் மாமியா மாமன்லாம் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கிழவி பேசுறதெல்லாம் கழுதைய விட்டு தள்ளிட்டு உன் பொழப்ப நீ பாரு. அப்ப தானமா உன் வாழ்க்கைய நீ வாழ முடியும். ஆமா அம்சா, நீ ஏன் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னை சுத்தி இவ்ளோ சொந்தங்கள் நாங்க உண்மையானவங்க இருக்கோம். இதுக்கு மேல நீ ஏன் வருத்தப்படணும்? அவங்க ஒரு ஆளுன்னு அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த பையன் உன் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யாரு என்ன சொல்லிட முடியும்? அடி லூசு, இது மட்டும் நெடுவாளிக்கு தெரிஞ்சா அவ ஒன்னதான் தேவையில்லாம திட்டுவா. மேக்கப் போட்ட முகத்துல சும்மா அழுது வலிஞ்சு கெடுத்துட்டு இருக்காம ஒழுங்கா கண்ணை தொடச்சிட்டு அழகா கோவிலுக்கு வா. போய் ஜம்முன்னு உட்காந்து நிச்சயம் பண்ணிட்டு வாடி. சரிங்கக்கா. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுங்க, நல்ல நேரத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணணும்ல. ஓட்டிட்டு தானமா இருக்கேன். அதானே, ஓட்டத்தானே செய்யறாரு, என்ன பறந்தா ஓ முடியும்? பெரிய பாறை பறத்த மருமகளை நிச்சயம் பண்ண போறாங்க, பறந்துக்கிட்டு போக வேண்டியதேன் பறந்துக்கிட்டு. அம்மா அம்மா, இங்க பேசுறது மாதிரி அங்கேயும் வந்து ஏதாவது பேசாதம்மா, அவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்கல்ல. அப்படின்னா என்னைய வாயவே திறக்க கூடாதுங்கிறிய? எதுக்கடி என்னைய கூட்டிட்டு வரிய? நான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வாரம்னு வாசன்னு நின்றேன். அம்மா எல்லாத்துக்கும் ஏம்மா கோவப்படுற? இங்க பேசுறது மாதிரி பொண்ணு வீட்டுல வந்து பேசினா அவங்க தப்பா நினைப்பாங்கன்னு தானே சொல்றேன். ஆமா ஆமா, பெரிய ஜமீன் பரம்பரையில அவங்கள எதுவும் சொல்லிட்டா தலையில உள்ள கிரீடம் கீழே இறங்கிரும். அம்மா, அங்க பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அம்மாச்சியில மட்டும்தான் வரும். ஏதாவது பிரச்சனை வர மாதிரி நடந்துக்கிட்டாலோ பேசினாலோ நான் சும்மா இருக்க மாட்டேம்மா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா, நீ அமைதியா இரு. நம்ம பக்கம் ஒன்றும் பெரியவங்க வேணாமா? ஏதாவது நீ சொன்னீன்னா அப்புறம் கோச்சுக்கிட்டு போயிருண்டா அம்மாச்சி. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூட திரும்பி பார்க்காத சொல்லிட்டேன். சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிற சொல்லுங்க. என்னடி, என்ன உன் மையம் உன்கிட்ட காதை கடிக்கிறேன்னு என்ன? இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அம்மாச்சி எனக்காக வர்றதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாமா. ஆமா, பெருமை என்ன பெருமை? என் பேத்தியோட சோடி ஒட்டு நின்றுருந்தா எம்புட்டு கௌரவமா இருந்திருக்கேன். அந்த கௌரவத்தை குழி தோண்டி பிதைச்சிட்டுல எவ்வளோ ஒருத்திய தேடி போய்கிட்டு இருக்கேன். என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அவளோட சேர்ந்து நிக்கையில என் பேத்தி மனசு என்ன பாடுபட்டிருக்கான். என் மயன் குடும்பமே அங்கே நில குலைஞ்சு போய் கிடக்கு. உங்களுக்கு இங்க கூத்தா இருக்கு, என்னத்த சொல்ல. ஆனா இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு நானும் வாரம் பாரு. என்னைய கொண்டு போய் எங்க நிக்க வைக்கிறதுன்னு தெரியலடியானா. என்னாச்சுங்க, பார்த்து ஓட்டுங்க. என்னாச்சுப்பா? என்னங்க ஆச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? டயர் பஞ்சர் ஆயிருச்சு ரஞ்சிதா. என்ன சொல்றீங்க? பஞ்சரா? என்னப்பா சொல்றீங்க? இப்ப இந்த நடு காட்டுக்குள்ள நம்ம வெஹிக்கிள் கூட அரேஞ்ச் பண்ண முடியாது. ஐயோ, இந்த நடு காட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அங்க இருந்து ஒரே போன் காலா வந்துட்டு இருக்குப்பா. போன் வந்தா அவர் என்ன செய்ய முடியும்? பஞ்சரா போனதுக்கு அவரா காரணம்? ஐயோ அம்மாச்சி, சிச்சுவேஷன் தெரியாம பேசாதீங்க. இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. 9 to 10 நிச்சயதார்த்தம்ல, கரெக்ட் டைமுக்கு போக வேண்டாமா? எனக்கு அப்பவே பச்சி சொல்லுச்சு, ஏதோ ஒன்று நடக்க போகுது, சரியில்லைன்னு. நினைச்சது சரியாத்தானே இருக்கு. ஏதாவது ஒன்று நடக்க போனாதான் எனக்கு முன்னாடியே காமிச்சு கொடுத்துருமே. ஏன் அப்படின்னா பஞ்சராக போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே? நாங்க வேற ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணிருப்போம்ல. என்னடா நக்கல் பண்றிய? அப்புறம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜீவா, சரி விடு, பெரியவங்க தானே. ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ண முடியுமான்னு பாரு. யாருமா ரஞ்சிதா? யார் போன்ல? பொண்ணு வீட்ல இருந்து தாங்க கால் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றது? வந்துகிட்டே இருக்கோம், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறோம்னு சொல்லு. காரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவங்களும் பாவம் தேவையில்லாம பதட்டமாவாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாத பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு? நீ இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம் மட்டும் சொல்லிட்டு போனை வச்சிருமா. சரிங்க. ஹலோ ஹலோ, என்னப்பா எங்கனக்குள்ள வரைய? இன்னும் ஆளை காணமேங்க. இதோ பக்கத்துல வந்துட்டோங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சரிப்பா. நிச்சய ஓலை படிக்கிறதும் தட்டு மாத்துறதும் நல்ல நேரத்துல பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஐயர் இங்கே பறந்துகிட்டு இருக்காரு. செத்த வெரசா வாங்கப்பா, பார்த்து கவனமா வாங்க. சரிங்க, வந்துடுறோம். என்னடி இங்க வந்து நிக்கிற? உள்ளூர் ஆளுக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்ல வேணாமா? அங்கனக்குள்ள போய் நில்லு. அதெல்லாம் எல்லாரையும் வாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லயும் பொண்ணு வர்றதுக்கு தான் லேட் ஆகும். இந்த ஊர்ல என்ன மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகுது? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப வேணாமா? எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. கார்ல தானே வர்றாங்க, செத்த வெள்ளன வரக்கூடாது. இப்படியா நம்மளை போட்டு பொலையாட்டு பண்றது? நெடுவாளி, இந்த வரேன்டி மாடனு. அந்த தாம்பூலம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து தாயேன், ஐயர் கேக்குறாரு. ஓடு, நீ போய் அங்கே உள்ள வேலையை பாரு, நான் இங்கே வர்றவங்கள பாத்துக்கிறேன், போடி. சரி அத்திக்கிழவி, அப்ப நான் அங்கே போறேன். நீ பட்டுக்கு நொய்யின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்காத. வண்டியில வரையில அப்புறம் எரிச்சப்பட போறாங்க. நல்ல நேரத்துக்குள்ள வந்துட்டா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் என்னத்துக்கு அடிக்க போறேன். நெடுவாளி, அந்த வந்துட்டேன்டி மாடனு. கால் டாக்ஸி புக் பண்ணிட்டியா ஜீவா? பண்ணிட்டேன்ப்பா. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சரிப்பா, டைமுக்குள்ள போயிடலாம். ஒன்றும் பதட்டப்படாதீங்க யாரும்.
சரியான கிரகம் பிடிச்சவளால இருப்பா போல் இருக்கு. முதன்னு நிச்சயத்துக்கு தட்டு தம்பாளத்தோட போறான். இப்படி என் மாப்பிள்ளை குளத்துல வந்து இப்படி நடு காட்டுக்குள்ள நிக்க வைக்கிறது நல்லாத்தே ராசியாவை விட்டு ராசியாவில் இருக்கு. அம்மாச்சி, காரு பஞ்சர் ஆனதுக்கு அவ என்ன பண்ணுவா? எதுக்கு எல்லாத்துக்கும் அவளையே வச்சு பேசுறீங்க? பொண்ணு பிறக்கிற ராசின்னு ஒன்று இருக்குல்ல, அவ பிறந்தப்பவே அவ ஆத்தால தூக்கி முழுங்கிட்டாளாம். அப்புறம் எப்படி இருக்கான் அவ விட்டு ராசி? தாயவே தூக்கி முழுங்கினவளுக்கு புருஷன் எம்மா தரேன். நல்ல ராசி வத்துத்தேன் பொண்ணு கட்டுறேடியாத்தா. அத்தை, எம்மா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? எதையாவது சொல்லி நக்கின்னு ஏமா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே இருக்க? உங்க கூட வந்து தொலைஞ்சதுனால இங்க நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் எதையாவது சொல்றது மாதிரி ஆக வேண்டியது இருக்கு. நான் ஏன்டா வந்தம்னில இருக்கு, என் கிரகம் ஆயுது உங்களோட வந்து இப்படி நடுக்காட்டுக்குள்ள நிக்கணும்னே. அத்தை, காரை எடுக்கும் போதே வண்டியில காத்து இருக்கா என்ன ஏதுன்னு நான் செக் பண்ணி எடுத்துக்கணும். செக் பண்ணாம எடுத்தது என்னோட தப்பு. இதுல அம்சா எங்க இருந்து வந்தா? சும்மா ராசி கீசின்னு அந்த காலத்துல பேசுற மாதிரி பேசாதீங்க அத்தை. இதே மாதிரி அங்க போய் பேசினா ஜீவா சொன்னது மாதிரி அங்க உள்ள எல்லார் மனசும் தேவையில்லாம கஷ்டப்படாதா? நல்ல விஷயத்துக்கு போகையில சகுனங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இங்க எல்லாமே தலைகீழா இருக்குங்கிறதுனால தானே சொல்றேன். அந்த பொண்ணோட ராசியே சரியில்லாம கட்டிட்டு வந்து இன்னும் என்ன நிலத்தெல்லாம் அனுபவிக்க போறீங்களோ. எனக்கு என்ன வந்துச்சு? என் பேத்திய கட்டி இருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். இப்படியா வந்து நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கிறியே? பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனச மறந்து அவன் கூட போனியே. நான் பணக்காரன் இல்லைன்னு அவன் கூட போனியே, தங்கமான மனசுலன்னு அவன் கூட போனியே. சீ 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 குமரி ஒரு ஜீ, சீ சீ குமரி ஒரு ஜீ, சீ 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 இந்த பொண்ணுங்களே ஒரு ஜீ, சீ 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 ஜீ இந்த பொண்ணுங்களே ஒரு ஜீ. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানা. என்னடா ஆட்டோ கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க? ஆட்டோ கூட உட்கார்ந்து பேசல மாப்ள, சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். சோக பாட்டு கேக்குறியா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஆயிடுச்சு? அதை ஏன் மாப்ள கேக்குற? என் ஆளு கனாமரா இருக்குல்ல, அது முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்குது மாப்ள. அது முன்னாடியே உன்கிட்ட பேசாதடா மாப்ள. அப்படி இல்ல மாப்ள, என் ஆளு கனாமரம் முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்குது மாப்ள. அதுக்கு ஏதோ பெஸ்ட் இருக்கானா, அவன் கூட பேசிக்கிட்டு என் கூட சரியாவே பேச மாட்டேங்கிறா மாப்ள. ஏய், அப்படியெல்லாம் நம்மளே சந்தேகப்படக்கூடாதுடா. நம்மளேனா அதை யார் நம்புறது சொல்லு? அப்படி இல்ல மாப்ள, நான் எல்லாத்தையும் தீர தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் மாப்ள பேசுறேன். இப்பெல்லாம் போன் அடிச்சா அதுக்கு பிஸின்னு வருது. 24 மணி நேரம் அந்த பெஸ்டி பேதியில போவான் கூட பேசிக்கிட்டே இருக்கு மாப்ள. நான் வெளியில வான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது. ஆனா அந்த பெஸ்டி பைய கூப்பிட்டா மட்டும் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுது மாப்ள. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்ள, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த கர்மாந்திரம் முடிச்ச கனாமரம் எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்ள. ஏய் மச்சான், வேணாம் மாப்ள, இனிமே நான் தனியாவே இருந்துக்கிறேன் மாப்ள. ஏன்டா அப்படி சொல்ற? உனக்காக நான் இருக்கேன்டா. உன் உயிர் நண்பன் உனக்காக உசுர கூட கொடுப்பேன்டா. உனக்கு தான் ஆள் இருக்குல்ல மச்சான், என்ன எனக்காக வந்து சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? முகநக நட்பது நட்பல்லடா நம்ம நட்பு, நெஞ்சை தகதக நட்பது நட்பு தான்டா நம்ம நட்பு. அப்பேற்பட்ட நட்புக்காக இந்த பொண்ணை தூக்கி வீச மாட்டேனாடா. கழுத அறுக்காணி ஆண்ட்ரியானி எவளுமே எனக்கு தேவையில்லடா மச்சான். இனிமே உனக்கு நீ எனக்கு நான், நமக்குள்ள இருக்கிற நட்பு மட்டும் நமக்கு போதும் மச்சான், போதும். இந்த ஒரு வார்த்தை போதும் மச்சான், இந்த ஒரு வார்த்தை போதும். இனிமே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுடா. நமக்கு இடையில எந்த கனகாமரம் முல்லை மல்லிகைப்பூ செம்பருத்தி ரோசா பூன்னு எவன் வந்தாலும் நம்ம நட்பை பிரிக்க முடியாது மச்சான், பிரிக்க முடியாது. என்ன போன் அடிக்கிறா? ஹலோ ஹலோ பேபி. என்ன பேபி, உன் பெஸ்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியாக்க? இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்ல. கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வராம எதுக்கு பேபி உடனே கட் பண்ற? பேபி, இந்த கனகாமரத்துக்காக இந்த கார்த்திக் காலம் மூலம் காத்துக்கிட்டு இருப்பேன் பேபி. இந்த கார்த்திக் உன் காலடி நாய் கனகாமரம், உன் காலடி நாய். ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না. நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட பிஸியா இருக்கீங்களா? நான் வேணும்னா அப்புறம் பேசட்டுமா? ஐயோ சீச்சி பேபி, இவன் கிடக்கான் புறம்போக்கு. இவனுக்காகலாம் உன் காலை கட் பண்ண முடியுமா? நீ சொல்லு பேபி. அப்புறம் வீட்ல என்ன சாப்பாடு? சாப்பிட்டியா சாப்பிடலையா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு பெஸ்டி கூட எங்கெல்லாம் வெளியில ஊர் சுத்தினேன், அதெல்லாம் அப்படியே லைனா சொல்லு பாப்போம். அதெல்லாம் கேட்கும்போது என் காதுல தேன் வந்து பாயும் கனகாமரம், காதுல தேன் வந்து பாயும். ஐயோ மறைக்கிறானே, நம்ம அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகி வேற பக்கம் போயிடுவோம். ஹலோ பேபி, பேபி இங்க சிக்னல் கிடைக்கல, நான் அந்த பக்கமா வந்து பேசுறேன். ஏய் டேய் புறம்போக்கு, டேய் நில்லுடா. என் கையில மட்டும் மாட்ன மவனே, நீ சட்னி தானா? காலையில எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு கோயிலுக்கெல்லாம் போகாதவன் போய் விழுந்து கும்பிட்டு ஒண்ணுக்கு 2 ரோஸ் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அருக்காணிக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு போன
அவ கூட போனியே, கொஞ்ச நேரம் கடலை போட என்ன மறந்தியே. சீச்சி இந்த பய ஒரு சீ, இந்த ஃப்ரெண்டுங்கனாலே ஒரு சீ. என் மனச மறந்து அவன் கூட போனியே. காலையில எந்திரிக்க வேண்டியது, நீட்டி நிமிந்து பல்லு விளக்காம கூட ஒரு காப்பியை குடிக்க வேண்டியது. இப்படியே போனை தூக்கி வச்சுக்கிட்டு தின்னைக்கு தின்ன உட்காந்து ரீல்ஸ் பாக்குறேன்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்க வேண்டியது. காலையில இருந்து ராத்திரி 11 மணி இறதி அதான வேலையா கிடக்கு. வீட்டுல உள்ள வேலையை எங்க பார்த்தது மாதிரி இருக்கு. பாக்குறதான் பாக்குறாளே, ஒரு சமையல் வீடியோ பார்ப்போம். இந்த சுகருக்கு அம்மாவுக்கு எண்ணத்தை அரைச்சு கொடுப்போம், எண்ணத்தை கிண்டி கொடுப்போம்னு ஒவ்வொரு பிள்ளைய செஞ்சு கொடுக்குதுகளே, அந்த மாதிரி எண்ணத்தையுமா நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பாக்குற? அதுக்கெல்லாம் துப்பு இருந்தாத்த இன்னியார எம்புட்டோ பொழப்பு பொழைச்சு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாளே. ஆத்தாட்ட இருந்து காசு வேணும், ஆத்தாட்ட இருந்து பணம் வேணும், சொத்து வேணும், சொகை வேணும், நகை வேணும், நட்டு வேணும். ஆனா ஆத்தாளுக்கு சோறாக்கி போடுறதுக்கு மட்டும் நோகுது பிள்ளைகளுக்கு. என்னத்த சொல்ல, புருஷன் அப்படி பொண்டாட்டி அப்படிமா தெரிஞ்சதுனால தானே இந்த பரதேசம் போயிட்டான் பரதேசி பைய. அவன் எங்கிட்டு போய் திரியறான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பாலுக்காக அந்த ஒரு மாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மாட்டையும் கொண்டு போய் சந்த கடையில வித்துப்பட்டு வரல. என் பேரு பங்கச இல்ல பாத்துக்கடி. யாரு கிடந்துக்கிட்டு திங்கிறதுக்கு யாரு மாரடிக்கிறது? வயசான காலத்துல எம்புட்டு வேலையத்தை நான் பாப்பேன். நின்றா உட்கார முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. என்னத்த சொல்ல, ஆலந்தூர ஆசைப்பட்டுக்கிட்டு ஆட்டை வளர்த்தாலாம், அதுக்கு மாய வரத்தா மாசமா இருக்கம்னு மாட்டை வளர்த்தாலாம். எதை வளர்த்து என்ன செய்ய? பாக்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. ஆசை இருந்தா போதுமா? ஆசை கடந்து அடிச்சுக்கிட்டு தானே பொழுதோட பக்குவாடு பண்ணிக்கிட்டு திரியிறேன். முடியலையே கத்திக்கிட்டு பொழுதோட நான் தானே பார்க்க வேண்டியது இருக்கு. திண்டுதோல இப்படியே முறைச்சுக்கிட்டு மூறிக்கிட்டு கொண்டுட்டு வந்து போற வைக்கிற போறா நாச கழுத்தி பண்ணி போட்டு வைக்கிறேன். தரன்னு சாணியை கழிச்சு வச்சு இதுக்கு என்ன கேடு வருதுன்னு தெரியல. நல்லா இருக்கையிலேயே அப்புறம் கழிஞ்சுக்கிட்டு தெரியும். இதுக்கு ஐத்தியரை கூட்டிட்டு வரணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும். அவங்களுக்கு 10-5 செலவழிச்சா தானே அந்த மாடா இருக்கு. இல்லைன்னா அந்த வீட்டுல என்ன மனுவாகுது? யாத்தே உடஞ்சு ஓச்சே, என் குறுக்கெலும்பு உடஞ்சு ஓச்சே, நான் என்ன செய்யுவேன்? லைலா, அடி லைலா. ஐயோ நல்லா அவ்வளோ கட்டாந்தரையில களைஞ்சு வச்சிருந்த மூத்தர வலிக்கி விட்டு இப்படி விழுந்து கிடக்கனே, நான் என்ன செய்வேன்? அடி லைலா, அடியாளா, என்னடி செய்யற உள்ள? ஐயோ வலிக்குதே. அம்மாடி என்னடா பண்றது? கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்மாச்சி வீட்ல இருந்து மொத்தமா சுருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா ஹாஸ்டல்ல இருந்து உன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறேன். கொஞ்ச நாள் மட்டும் ஹாஸ்டல்ல இருடா தங்கம். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு? ஆனா என்ன பண்றது, நானும் அப்பாவும் இவ்வளவு நாளும் இருந்து இந்த வீட்டுல சோறாக்கி சாப்பிட்டதே பெரிய விஷயம். இப்போ உங்க அப்பங்காரனும் களவாணி பட்டத்தை வாங்கிட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டான். நான் மட்டும் இருக்க வைக்கிறதே அம்மாச்சி பாவம் பார்த்து இருக்க வச்சிருக்கடி. நீங்களும் வந்தீங்கன்னா அப்புறம் உங்களையும் சேர்த்துக்கிட்டு திட்டும். அம்மாவுக்கு அதெல்லாம் பார்க்க மனசு கஷ்டமா இருக்கும்லம்மா. அம்மாச்சி கிட்ட இருக்கிற நகை பணம் இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் அம்மா பேருக்கு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா இந்த வீட்டுல நம்ம டேரா போடுவோம். நீ இங்க இருந்தே ஸ்கூலுக்கு போ வா, என்ன வேணா பண்ணு, நம்ம வீடாயிரும்ல. ஆனா இப்ப வந்து எல்லாரும் பண்ணையடிச்சா நல்லா இருக்காதுல்லடி தங்கம். லைலா, அடி லைலா. அதான பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் என் பிள்ளைங்க கிட்ட ஆறுதலா போன் பேசினா அந்த கிழவிக்கு பொறுக்காதே. உடனே லொயிலான்னு கத்த ஆரம்பிச்சிரும். பொழுதானைக்கு இதுக்கு மட்டுமே சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிடி தங்கம், அப்ப நீ போனை வை, அம்மா ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறேன். லைலா இந்த வரேமா, வந்து தொலைற. அம்மா என்னம்மா அப்படி விழுந்து கிடக்கிய? அம்மா எந்திரிங்கம்மா. சாணியோட கலந்து மாட்டு மூத்தரம் கிடந்திருக்கு, பார்க்காம காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன்டா நான் பெத்தமையனே. எந்திரிக்க முடியலையே, நான் என்ன செய்வேன்? ஒன்னும் இல்லம்மா, நான் கை தாங்களா தூக்குறேன், கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு வாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்க? பார்த்து நடக்கிறது இல்லையா? என்னண்ணே இன்னைக்கு காவலர் தினம் தானே, அன்னையர் தினம் இல்லையே. அம்மாவை தூக்கி கையில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. இல்ல அம்மா கீழே விழுந்து கொஞ்சம் மண்டை தப்பி இருக்கும் கல்லில் அடிக்கிறதுக்கு. எப்படி விழுந்து கத்திக்கிட்டு கிடக்காக வந்து என்னன்னு பார்க்க மாட்டியா? உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? ஐயோ அம்மா விழுந்துருச்சா? அல்லங்கடே புள்ளைய பாரு புள்ளைய. இதான் நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிற லட்சணமா? ஐயோ அண்ணே, உன் மருமக போன் பண்ணா பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா விழுந்தது எனக்கு எப்படின்னே தெரியும். நான் வேணும்னா காலை பிடிக்கிறேன், நீ தலைய பிடிக்கிறியா? அம்மாவை ஒத்தாலும் தூக்க முடியாது, சரியான வெயிட்டு. அடியே கூப்பிட்ட உடனே தூக்குறதுக்கு ஆள் வரல, நக்கலா வணிக்கிட்டு திரியிற நக்கலே. இல்லம்மா நீ கொஞ்சம் வெயிட்டா இருப்பில்ல, அதனால சொன்னேன். தள்ளுகிட்டு எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு கூறுவாரம் தெரியாது உனக்கு. யாத்தே இடுப்ப கடுக்குதே, பொரடி எல்லாம் வலிக்குதே. ஒன்னும் இல்லம்மா, வாங்க தைலம் தேய்ச்சி விடுறேன் வாங்க. இவன் என்ன இடையில பூந்து ஹீரோ மாதிரியும் என்ன வில்லி மாதிரியும் ஆக்கிட்டு போறான். ஐயோ தாய் கிழவியை இப்படியே விட்டோம்னா மயம் பக்கம் சாஞ்சிருமே, அப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். அம்மா
அம்மா உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, அதான் நான் இருக்கேன்லம்மா. உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா சொல்லு? நான் தானம்மா வைக்கலி போடுறேன், சாணி எழுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீ ஏம்மா